யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் மாணவ ஆசிரியர்களினுடைய செயல்நிலை ஆய்வினை விருத்தி செய்யும் நோக்குடன் அது தொடர்பான தகவல்களை சிறிய முன்வைப்புடன் கூடிய கலந்துரையாடலாக இன்றைய தினம் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் செயல்நிலை ஆய்வின் ஓர் அங்கமான கற்றல் தொகுதியான சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் தொடர்பான முன்வைப்பினை வழங்க இருக்கும் நான் திவ்யா வைத்தியசிங்கம். அந்த வகையில் இன்றைய சுய பிரதிபலிப்புகள் கற்றல் தொகுதியினுடைய நோக்கமாக சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் தொடர்பான எண்ணக்கரு, சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் தொடர்பான அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கரு, செயல்நிலை ஆய்வுக்காக பயன்படுத்தப்படும் பிரதிபலிப்பு பதிவேடுகள், முதலாவது சுய பிரதிபலிப்பு குறிப்பு மாதிரி அட்டவணை மற்றும் இரண்டாவது பிரதிபலிப்பு பதிவேடுகள் 1 தொடக்கம் 11 வரையான ஜேர்னல் மாதிரிகள் ஆகியவற்றை ஆராய்ந்து அறிதல். இதுவே இன்றைய முன்வைப்பினுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது. இந்த முன்வைப்பினை பார்ப்பதனூடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கற்றல் பெயர்களாக சுய பிரதிபலிப்பு எண்ணக்கருக்களை அறிந்து கூறுதல், சுய பிரதிபலிப்பு குறிப்புகளின் இயல்புகளை இனங்கண்டு முன்வைத்தல், சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கருக்களை விளங்கி முன்வைத்தல், செயல்நிலை ஆய்விற்காக பயன்படுத்தப்படும் பிரதிபலிப்பு பதிவேடுகளை வேறுபடுத்தி காட்டுதல், முதலாவது சுய பிரதிபலிப்பு குறிப்பு மாதிரி அட்டவணை உள்ளடக்கத்தை விளங்கி முன்வைத்தல், இரண்டாவது பிரதிபலிப்பு பதிவேடுகள் 1 தொடக்கம் 11 வரையான ஜேர்னல் மாதிரிகளின் அட்டவணைகளின் உள்ளடக்கத்தை விளங்கி முன்வைத்தல் போன்றவையே இவ்வாய்வின் கற்றல் பெயர்களாக காணப்படுகின்றன. இவ்வாறான சுய பிரதிபலிப்பு என்பது என்னவென்றால், ஆய்வாளர் ஒவ்வொரு படிநிலையையும் நடைமுறைப்படுத்தும் போது அப்படிநிலைகளில் அனுபவிக்கும் வெற்றி தோல்வி நிலைமைகளின் சிந்தனையை பிரதிபலிப்பு என கர்ட் லூவின் அவர்கள் குறிப்பிடுகின்றார். பிரதிபலிப்பு எழுதுதல் சுய அபிவிருத்திக்கான ஊக்கமளிக்கும் வழி. அத்துடன் அனுபவங்களை ஆழமாக நோக்குவதனூடாக கற்பதற்கும் எதிர்காலத்தில் முன்னோக்கி நகர்வதற்கும் வழிபடுத்துகின்றது. அதாவது ஒரு ஆய்வாளர் ஆனவர் ஒரு செயற்பாட்டினை நடைமுறைப்படுத்துகின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகளை கொண்டதாகவே சிந்தனை அமைகின்றது. அச்சிந்தனையே சுய பிரதிபலிப்புகளாக எழுதப்படுகின்றன. ஆசிரியர் ஒருவர் தமது நாளாந்த செயற்பாடுகளின் போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார். அந்த பிரச்சனைகள் தொடர்பான அவரது சிந்தனையை ஆரம்ப பிரதிபலிப்புகளாகும். அவை மாணவர், வளங்கள், பாட விடயங்கள், ஆசிரியர், கற்பித்தல் முறைகள் மற்றும் கற்பித்தல் நுட்பம் சார்ந்ததாக காணப்படுகின்றன. இவற்றுள் சில நிலைமைகளை உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும், ஏனையவற்றை செயல்வழி ஆய்வினூடாக தீர்க்கப்படுகின்றன. அதாவது ஒரு ஆசிரியரானவர் தனது வகுப்பறையில் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றார். அவ்வாறான சவால்களானவை மாணவர் சார்ந்ததாகவும் காணப்படுகின்றன, ஆசிரியருடைய கற்பித்தல் முறைகள் நுட்பங்கள் சார்ந்ததாக காணப்படுகின்றன, பாட விடயங்கள் சார்ந்ததாக காணப்படுகின்றன. இவற்றுள் சில பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும், சில பிரச்சனைகளை செயல்வழி ஆய்வுகளினூடாகவே தீர்க்கப்பட முடிகின்றது. அந்த வகையில் தனது கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவங்களை விமர்சனமாக மதிப்பீடு செய்து மேம்படுத்தும் செயல் பிரதிபலிப்பு. சுய விருத்திக்காக அறிவை அல்லது அனுபவங்களை கவனமாக ஆராயும் செயற்பாடு. அனுபவங்களை பற்றி சிந்தித்து அவற்றில் இருந்து கற்றுக்கொண்டு செயல்களை மேம்படுத்த உதவும் படிமுறை செயல்முறை ஆகும். அதாவது என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன கற்றுக்கொண்டேன், அடுத்து என்ன செய்வேன் ஆகிய படிமுறைகளை கொண்டு காணப்படுகின்றன. அதாவது பிரதிபலிப்புகளானது அவற்றில் ஆசிரியர் வகுப்பில் என்ன நடந்தது, தனது செயற்பாட்டினை மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெற்றது, அவற்றிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், எதிர்காலத்துக்கு நான் அவற்றை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பவற்றை குறித்துக் கொள்வதே இந்த சுய பிரதிபலிப்பு ஆகும். பிரதிபலிப்பு என்பது ஆசிரியர்கள் தொழில்சார் வாழ்மைத்துவத்தை விருத்தி செய்து கொள்வதற்காகவும் வினைத்திறனான செயல்முறையை முன்னெடுப்பதன் ஊடாக விளைதிறன் மிக்க வெளியீட்டினை பெறுவதற்காக சுய சோதனை மற்றும் சுய மதிப்பீட்டு செயல்முறையை குறிக்கின்றது. அதாவது ஆசிரியர் ஒருவர் பிரதிபலிப்பினை எழுதுவதன் ஊடாக தனது தொழில் வாழ்வை விருத்தி செய்து கொள்ள முடியும். இதனூடாக மிகச் சிறந்ததொரு வெளியீட்டினை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்புகள் உதவுகின்றன. மனிதனது சிந்தனை செயல்முறையின் தன்மையாகும். அதாவது உங்களது எண்ணங்களை நீங்களே இனங்கண்டு கொள்கின்ற செயல்முறை ஆகும். மனிதனது சிந்தனை அணுகுமுறை
பிரதானமாக பிரதிபலிப்பு சிந்தனை மற்றும் பகுத்தறிவு சிந்தனை அணுகுமுறை வழியில் இடம்பெறுகிறது. அதாவது மனிதனுடைய சிந்தனையானது 2 வகையாக இடம்பெறுகிறது. பிரதிபலிப்பு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை என 2 வகையாக காணப்படுகின்றன. இவற்றுக்கிடையான தொடர்பினை காட்டுவதாகவே இந்த உருவானது காணப்படுகின்றது. முதலாவது ஆய்வினை மேற்கொள்பவர், அதாவது ஆசிரியராக காணப்படுகின்றார். அவருடைய பிரதிபலிப்பு சிந்தனை காணப்படுகிறது. அந்த பிரதிபலிப்பினர் ஊடாக அனுபவத்தின் மீள் விசாரணை, அதாவது ஒரு செயற்பாட்டினை மேற்கொள்ளும் போது அவற்றினூடாக கற்றுக்கொண்டவற்றை மீள் விசாரணை செய்து பிரதிபலிப்பு குறிப்புகள் எழுதப்படுகின்றன. அதனூடாக அறிந்து கொள்ளுதல் மற்றும் மாற்றுதல். அதிலிருந்து ஆசிரியர் ஒருவர் பிரச்சனையை இனங்கண்டு கொள்கின்றார். அதனை எவ்வாறு மாற்றலாம் என்பதை பகுத்தறிவு சிந்தனையினூடாக சிந்திக்கின்றார். பொருள் விளக்கம், தீர்ப்பு செய்தல். அந்த பிரச்சனைக்கு என்ன வகையான தீர்வுகளை மேற்கொள்வதனூடாக அவற்றை மேம்படுத்தலாம் என்பதை சிந்தித்து அதற்கேற்ற வகையில் செயல்முறைகளை திட்டமிடுகின்றார். நடத்தை மாற்றம். அவர் பிரச்சனையை எதிர்கொள்கின்றார். அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதை தீர்மானித்து அவர் அதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அடுத்ததாக இறுதியாக நடத்தை மாற்றம் இடம்பெறுகிறது. இவ்வாறாகவே ஒருவருடைய சிந்தனை பிரதிபலிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலான தொடர்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்ப்போமானால் சுய பிரதிபலிப்பு குறிப்புகளின் இயல்புகள். அதாவது ஒரு ஆய்வாளர் பிரதிபலிப்பினை எழுதும் போது அவருடைய பிரதிபலிப்புகளில் பல்வேறு வகையான விடயங்கள் காணப்படுகின்றன. அவை எவ்வாறான விடயங்களாக உள்ளது என்பதை காட்டுவதாக இவ்வியல்புகள் காணப்படுகின்றன. அதாவது செயற்பாட்டின் போது இடம்பெற்றவை என்ன, எனது வகிபாகம் யாது, எனது மதிப்பீடு யாது, எனது உணர்வுகள் யாவை, இந்த அனுபவம் ஊடாக கற்றுக்கொண்டவை என்ன, தனது வகிபாகம் யாது, எவ்வாறு மேம்படுத்தலாம், அனுபவ ரீதியில் அவதானிப்பவை யாவை. இவ்வாறான 8 விடயங்களை கொண்டதாக சுய பிரதிபலிப்பினுடைய இயல்புகள் காணப்படுகின்றன. இவற்றில் சுய பிரதிபலிப்புகளில் காணப்படுபவையாக ஒரு செயற்பாட்டினை மேற்கொள்ளும் போது என்ன இடம்பெற்றன, அவற்றினூடாக நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய உணர்வுகள் எவ்வாறு காணப்பட்டன, என்னுடைய கற்பித்தலினூடாக எனது மனநிறைவடை பெற்றதா அல்லது பிரச்சனைகளை எதிர்கொண்டேனா போன்ற பல்வேறுபட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாகவே இந்த சுய பிரதிபலிப்புகள் காணப்படுகின்றன. இந்த பிரதிபலிப்பினை அடுத்ததாக அறிக்கைப்படுத்துதல் வேண்டும். அதாவது எழுத்து, நான் அனுபவங்களாக பெற்றுக்கொண்டவை எழுத்து முறைக்கு கொண்டு செல்கின்றோம். அதுவே சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தல் என்கிறது. கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் திட்டமிடப்பட்ட செயற்பாட்டினை செயல்படுத்தும் போது பெற்ற அனுபவங்களை உள்ளவாறே மீட்டு பார்ப்பதற்காக பாடத்திட்டமிடலில் உள்ள பிரதிபலிப்பு பகுதியில் எழுதப்படும் குறிப்புகள் மற்றும் தனியாக பேணப்படுகின்ற பதிவேடுகளில் எழுதப்படுகின்ற குறிப்புகளை குறிக்கிறது. அதாவது ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் கற்பித்தலை மேற்கொண்டதன் பின்னர் வகுப்பறையில் ஏற்பட்ட அனுபவங்களை அதில் உள்ளவாறே அவருடைய பாடத்திட்டமிடலில் குறிப்பில் எழுதப்படுகின்றது. இந்த பிரதிபலிப்பு அனுபவங்களை சிந்தித்து பகுப்பாய்வு செய்து அதில் இருந்து கற்றதை எழுத்து வடிவில் பதிவு செய்வது இந்த சுய பிரதிபலிப்புகள் குறிப்பிடுகின்றன. அனுபவங்களை நினைவு கூர்ந்து உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து கற்றலாக மாற்றும் எழுத்து செயல்முறை பிரதிபலிப்பாகும். வகுப்பறையில் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது ஆசிரியருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் நினைவு கூர்ந்து அவற்றை ஒருங்கிணைத்து பிரதிபலிப்பு குறிப்புகளில் எழுத்துக்களாக எழுதப்படுகின்றன. இதுவே சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தல் ஆகும். அடுத்ததாக இவ் அறிக்கைப்படுத்தலின் எண்ணக்கரு, அதாவது சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கரு என்பது அனுபவங்களை விமர்சனமாக ஆய்வு செய்து புதிய புரிதல்களை உருவாக்கும் எழுதும் செயல்முறை பிரதிபலிப்பு எழுதுதல் ஆகும். இவ் அறிக்கைப்படுத்தலானது பின்வரும் அம்சங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அனுபவம் மற்றும் தகவல்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்கள் சவால்கள், உங்கள் நல்ல அம்சங்கள், துளங்கல்கள், மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள், எதிர்கால வழிப்படுத்தல்கள் போன்ற அம்சங்களை கொண்டு சுய பிரதிபலிப்புகள் எழுதப்படுகின்றன. ஒரு ஆசிரியர் கற்பித்தலை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு என்ன தகவல்கள் கிடைத்தன, என்ன அனுபவங்களை பெற்றார் என்பவற்றை இதில் குறிப்பிடுகின்றார். மேலும் உங்களது எண்ணங்கள் என்ன, செயற்படுத்தலை மேற்கொள்ளும் போது எனக்கு என்ன வகையான எண்ணங்கள் தோற்றம் பெற்றன, எனக்கு என்ன உணர்வுகள் தோற்றம் பெற்றன,
எந்த மாணவர்களுடைய துலங்கல்கள், அதாவது மாணவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல துலங்கல்களை காட்டினார்களா அல்லது இடர்பாடுகளை மேற்கொண்டார்களா என்பவை பற்றி இவற்றில் உள்ளடக்கப்படுகின்றன. அவற்றை எவ்வாறு எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தலாம் என்பவற்றை சுய பிரதிபலிப்பு அறிக்கைப்படுத்தலில் எழுதப்படுகின்றது. அடுத்ததாக செயல்நிலை ஆய்விற்காக பயன்படுத்தப்படும் பிரதிபலிப்பு பதிவேடுகள். அதாவது ஆசிரியர் ஒருவர் பிரதிபலிப்புகளை 2 வகையாக எழுதுகின்றார். ஒன்று முதலாவது பிரதிபலிப்பு பதிவேடு, அடுத்ததாக 2வது பிரதிபலிப்பு பதிவேடு. முதலாவது பிரதிபலிப்பு பதிவேடு என்பது கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கான பாட திட்டமிடல் பகுதியில் எழுதப்படுகின்றது. ஆசிரியர் வகுப்பறையில் கற்பித்தலை மேற்கொண்டதன் பின்னர் அவருடைய பாட திட்டமிடலில் அன்றைய வகுப்பில் நடைபெற்ற விடயங்களை உண்மையாக உணர்ந்து எழுதுவதே இந்த பிரதிபலிப்பு ஆகும். இப்பிரதிபலிப்புகளில் இருந்து செயல்நிலை ஆய்விற்கான பிரச்சனை பரப்புகள் இனங்காணப்படுகின்றன. அந்த பிரச்சனை பரப்புகளானது ஓர் ஆசிரியருடைய கற்றல் கற்பித்தல் சார்ந்ததாக காணப்படலாம், அவருடைய கற்பித்தல் நுட்பங்கள் சார்ந்ததாக காணப்படலாம், அல்லது மாணவர்களுடைய செயற்பாடுகள் சார்ந்ததாக காணப்படலாம், அல்லது மாணவருடைய குழு செயற்பாடுகள் சார்ந்ததாக காணப்படலாம். இவ்வாறு பல பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இந்த பிரச்சனை பரப்புகள் காணப்படும். இந்த பிரச்சனை பரப்புகளை கொண்டு 2வது பிரதிபலிப்பு பதிவேடு ஆரம்பிக்கின்றன. இப்பிரதிபலிப்பு பதிவேடானது ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை செயல்நிலை ஆய்வுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதில் 1 தொடக்கம் 11 வரையான ஜேர்னல் மாதிரிகள் பயன்படுத்துகின்றோம். முதலாவது பிரதிபலிப்பு குறிப்புகள் மூலம், அதாவது இதுதான் முதலாவது பிரதிபலிப்பு பதிவு, அதாவது பாடத்திட்டமிடலில் எழுதப்படுகிறது. அதிலிருந்து இனங்காணப்பட்ட பிரச்சனையை மாதிரி ஒன்றில் எழுதுகின்றோம். அந்த பிரச்சனை பரப்புகளில் இருந்து ஒரு முக்கிய பிரச்சனையை தேர்ந்தெடுத்து 2வது மாதிரியில் குறித்துக் கொள்வோம். அதில் குறிப்பான பிரச்சனைகள் குறிக்கப்பட்டு வரவு குறிப்புகள் இடம்பெறுகின்றன. 3வது மாதிரியில்